ஆமாம் யார் இல்லை அவர் சொல்லக்கூடாதுங்கிறதுலங்க, அவர் சொல்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்கணும். இப்போ சொல்கிறது என்ன, எதை வேணாலும் யாரையும் சொல்லிடலாம், எதை வேணாலும் சொல்லலாம். அவர் ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த மட்டும் அவர் எங்கேருந்து வந்தாருங்கிறத நம்ம விவாதம் பண்ணுவோம். ஒரு மேடையில் ஏன்ட்ட வர சொல்லுங்க, நான் விவாதம் பண்ணுறேன். அவரை பற்றி அவங்க மச்சினா இருக்கார் இல்லையா, சார்லஸ் மார்ஷன் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு, பல ரகசியங்களை சொல்லியிருக்காரு. அதை பற்றி பேசுவோம். நீ ஒரு நல்லவனா ஒழுக்கமா, பர்சனல் அட்டாக் இல்ல, பர்சனலான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் கேளுங்கண்ணே. இல்ல தவறு, நான் சொல்றது கேளுங்கண்ணே. ஒரு சிஎம்ங்கிறவர் நம்ம மக்கள் தானே ஓட்டு போட்டு தேர்வா பண்ணியிருக்கோம், அவருக்கு வேற வேலை இருக்கோ இல்லையா? இவன் சவாலுக்கு கூப்பிட்டுருக்கு. அதே மாதிரி சிஎம் மட்டும் இல்ல, ரஜினிகாந்த் அவர்களை பயந்து போயிட்டான்னு சொல்லுவாங்க. ரஜினியை மாதிரி ஒரு துணிச்ச நாள் நான் கூட இருந்து 9 படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். ரஜினி சார் கூட 9 படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரை மாதிரி ஒரு துணிச்சல் ஆளு பார்க்கவே முடியாது. சிஎம் அவர்களை சொடுக்குப்பட்டு சொன்னார், தமிழ்நாட்டை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன ஒரு துணிச்சல் மிக்கவர். இவர் பேசுவாரா? விஜய் வந்து அம்மா எப்படியாவது என்னை காப்பாற்றி எப்படியாவது படங்கள் கொடநாட்டில் போய் கெஞ்சி கூத்தாடினவரை ஒரு தலைவராக நீ சொல்லிட்டு இருக்கா. அதனால் அவருக்காக அவர் கேட்கல, இந்த நாட்டில் அவங்க இருந்தால் நாட்டை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு துணிச்சல் அவர் சிஎம்ஏ பேசுனார். ரஜினிகாந்தை அவரை பயந்தாங்கொல்லின்னு நீ சொல்கிற, அப்போ உனக்கு வாயில் வரதெல்லாம் பேசக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். நாகரிகமாக பேசு. ரஜினிக்குன்னு ஒரு பெரிய பேர் இருக்கு இல்லையா? இத்தனை வருடம் ஒரு கண்டக்டராக இருந்து எங்கேயோ இருந்து வந்து இன்னைக்கு படிப்படியாக உழைத்து முன்னுக்கு வந்தவர். நீ உழைக்காம முன்னுக்கு வந்தவன் உழைச்சவனை பற்றி பேசும்போது நாங்கள் கேட்க தான் செய்வோம். இது பர்சனல் கிடையாது, உண்மை. அடுத்து நான் வேற எதுக்கு வரேன். நீங்க விஜய் கூட ரொம்ப காலமா இருந்திருக்கீங்க. ஆமா. விஜயோட ஒர்க்கிங் ஸ்டைல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு. ஆமா. இப்போ விஜயை வந்து ஒரு கட்சி வந்து ரொம்ப கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. விஜய் அதுல என்ன மாதிரி முடிவு எடுப்பாருன்னு நீங்க அனுமதிக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு? விஜயை பொறுத்த மட்டும் அவர் எந்த முடிவு எடுத்தாலும் தப்பாக தான் இருக்கும். நான் அவர் கூட பயணப்பட்டவன் என்கிற முறை சொல்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து இன்னைக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையே கிடையாது சார். ஒரு பால் விற்கிற பையன் ஒன்றை தேடி அடிபட்டு இன்னைக்கு வரை கிடக்கிறான். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பார்த்ததே குறை சொல்கிறீங்க அணில்கள்லாம். அதாவது ஒன்றை தேடி வந்த ஒரு பால் விற்கிற ஒரு ஏழை ஒரு தகப்பனாருடைய பையன் இன்னைக்கு வந்து அவனுக்கு அந்த பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணது காசு இல்லை. உடனே போகணுமா போண்டாமா சார்? பப்ளிசிட்டி கிடைக்கணும். உடனே கள்ளச்சாரம் விற்று செத்தவன் வீட்டில் போய் அழுதுட்டு இருக்கேன் போய். அதாவது நடிப்பு வேற, அதை நடிப்பை வாழ்க்கையில் நடிச்சுட்டு இருக்கிறாரு. அதனால தான் மனைவி அவருக்கு மேலே இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் விவாகரத்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்து பாருங்க, அங்கே போயிடுவார் என்ன போயின்னு பாருங்க சார். ஆரம்பத்திலிருந்து இதே பத்திரிகையிலே போட்டாங்க. அதாவது அத்தனை கட்சியும் இங்கே வந்து சேர்ந்துருவாங்க, அத்தனை தலைவர்களும் ரெடியாக இருக்காங்க, தலைப்பு செய்திகள் எல்லாம் வருது. நானே பயந்துப்பட்டு இவ்வளோ ஒரு வார பொய் செய்திகளை கொடுக்கறது, பொய் தகவல்களை கொடுக்குது. அதுக்குன்னு மீடியாக்கள் ஆட்களை 250 பேர் வேலைக்கு வச்சுருக்காங்க தவறான தகவல்களை கொடுக்கறதுக்கு. நீ நியாயமாக உழைச்சி நியாயமாக வா. நான் ஏன்ட்ட சொல்கிறேன் சார், அணில் குஞ்சுகள்லாம் கமெண்ட்டில் போட்டுருவாங்க. உண்மையிலே உழைக்காமல் 50 வேலை பார்த்துருக்கேன் சுற்றி பிடி செல்வகுமார் அவர்கிட்ட இருந்தேன், நொட்டன இருந்தேன்னு சொல்லுவாருவேன். அவர்கிட்ட தான் இருந்தேன். ஆனால் நான் என் உழைப்பை பற்றி யாராவது போட்டிருக்கீங்களா? என்னை பற்றி தெரியாது. பிகின் த ஸ்க்ரீன் பின்னால் இருந்து வேலை பார்த்தேன். ஆனால் யாருக்கும் தெரியாது. விஜய் ஒரு நடிகனாக இருந்த உடனே எல்லாருக்கும் அவர் உத்தம புத்திரர், உலகத்தில் இந்த கடவுள் புத்துட்டு வந்துட்டாருன்னு போடுறீங்க. ஆனால் பின்னால் இருந்து உழைச்சவங்க பற்றி, அவங்க அப்பாவை பற்றியோ பின்னால் இருந்து எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கங்க பற்றி எங்கேயா போடுறீங்களா? எவ்வளோ குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு எப்படிலாம் இரவு பகல் பாராமல் உழைச்சிருப்போம். எனக்கு வேதனையாக இருக்கும் சில கமெண்ட்டுகள்லாம் பார்க்கும்போது. உங்களுக்காக தான் பேசுகிறேன். உங்கள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ரசிகர்கள் உங்கள் தொண்டர்கள்னு பேரில் உங்கள் பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணுவீங்க, உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணுவீங்க, உங்கள் குடும்பத்தை வேஸ்ட் பண்ணுவீங்க, உங்கள் அப்பா அம்மா அத்தனைவருடைய உழைப்பை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. தயவுசெய்து உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிடுறேன், விஜய் மாதிரி ஒரு நடிகரை நம்பி உங்கள் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. இளைய சமுதாயமே அழிந்து போய்விடும், இந்த நாடு அழிந்து போயிடும். ஆபத்தான ஒரு சூழலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்க. மிகப்பெரிய தப்பு. எல்லாமே அத்தனையும் நடிப்பா கோபால் ஒரு படத்தில் கேட்பாங்க. சரோஜா தேவி, சிவாஜி, அத்தனையும் நடிப்பு. நான் தானே சொல்றேன், எனக்கு தானே தெரியும். 27 ஆண்டுகள் அவங்க பெட்ரூம் முதல், அவங்களுடைய பாத்ரூம் முதல், அவங்களுடைய டைனிங் முதல் போய் கூட ரத்தமும் சதயமா வாழ்ந்தேன் நான். எனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? பண்ண மாட்டார் சார். அரசியல் ரீதியா அவர் வந்து சீரியஸான முடிவு எடுப்பாரா அல்லது சும்மா இதோட போகலாம் சார்? அவர் விளையாட்டுத்தனமா போறாரு. விளையாட்டுத்தனமா ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வெளிநாட்டுக்கு போவார், இல்லை எங்கேயாவது பஞ்சகர்மாவுக்கு போவார், எங்கேயாவது போய் மாட்டிக்கிட போவார். அதை ரசிகர்கள் பாவம், அவங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல சார். அவங்களுக்கு நான் சொல்கிறேன், அவங்களுக்கும் அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்குது, அவங்களுக்கும் எதிர்காலம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையை சீரழித்து விடாதீர்கள். அவரை நம்பி அவர் போட்டு அப்படியே போயிடுவார். அவங்க அப்பா அம்மாவே தூக்கி துறப்பட்டவர் சார். அப்பா மேலே கேஸ் போட்டு எவனா கூண்டில் ஏற்றினது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூண்டில் ஏற்றினவருக்கு அவருக்கு சென்டிமெண்ட்டு தெரியாது. ஏன்னா அவர் வெளியே வந்து மக்களோட மக்களாக ஒரு டீ கடையில், ஒரு சாதாரண சலூனில் சாதாரண மக்களோட பழகியிருந்தால் தெரியும்.
ஒரு இல்ல சிஎம் போயிடுச்சு, அவருக்கு சவாலுக்கு கூப்பிட்டார்ல, அதுக்கு சொல்றேன். 50 ஆண்டுகள் அரசியல்ல கஷ்டப்பட்டு வந்தவர், அடிபட்டு வந்திருக்கிறாரு, ஜெயிலுக்கு போயிருக்காரு, போராடி இருக்காரு. நீ எங்க இருந்து வந்துட்டு நீ வந்து அவர்கிட்ட சவாலுக்கு கூப்பிடுற? நீங்க விஜய் சொல்றீங்க, விஜய் என்ன கஷ்டத்தை பட்டுட்டாருன்னு இவங்க எல்லாம் ஒரு தலைவர்களா சொல்றீங்க. அவர் தனிப்பட்ட பிரச்சனையை நான் பாத்துக்கிட்டேன், என் பிரச்சனை நான் பாத்துக்கிட்டேன், மக்கள் பிரச்சனை நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்ப்போம் சொல்லி மக்களை கூப்பிடுறாரு. சரி, தனி பிரச்சனையா? உன் கூட வேலை பார்க்குறவனுக்கு ஒன்றும் பண்ண தெரியல. உன் கூட 27 ஆண்டுகள் வேலை பார்த்த பிடி செல்வகுமார் யாருன்னு உனக்கு தெரியல. உங்கள் அப்பாவை யாருன்னு தெரியல, உங்கள் அம்மாவை யாருன்னு தெரியல, உன் தாய் மாமன் எஸ்என் சுரேந்தரை தெரியல, உனக்காக படம் எடுத்த அத்தனை ப்ரொடியூசர்களை உனக்கு கண்ணுக்கு தெரியல, உனக்காக உழைத்த அத்தனை டெக்னீஷியனை தெரியல, உனக்காக உழைத்த அத்தனை டைரக்டர்களை சொல்ல தெரியல. எங்கேயாவது சொல்லியிருக்காங்க சார்? எங்கேயாவது சொல்லியிருக்கிறத கேள்விப்பட்டிருக்கலாம்? உச்சத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்றாரு. இந்த உச்சத்துக்கு வர்றது எல்லாருடைய உழைப்பும் இருக்கா இல்லையா? அதுல இவங்க அப்பாவும் அம்மாவும் யாரும் தெரியலன்னு சொல்றீங்க. யாரு? எஸ்எஸ்சியும் அவங்க அம்மாவும் யாரும் தெரியலன்னு சொல்றீங்க. ஆமா, இப்ப கூட ரீசன்ட் நடந்த ஆடியோ லான்ச் கூட அப்பாவும். அதுக்கு நான் பதில் சொல்றேன் சார். எஸ்ஏசி சார் கூட இப்போ எப்போ பார்த்தாலும் வாரத்துக்கு ஒருக்க பார்த்து நேருக்கு நேராக பேசுகிற ஆள், டைரக்டாக 1-2 பேசுகிற ஆள். அவர் வேறு வழி இல்லாமல் போகிறார் சார். என்கிட்டே சொல்லியிருக்காரு, எனக்கு யார் செல்வகுமார் ஒரே பையன், எனக்கு கொல்லி போடணும்னா யார் வரணும், வேறு வழி இல்லை செல்வகுமார். அவரும் போராடி பார்த்தாரு, கிட்டே சேர்க்கல. எந்த இடத்துல சேர்த்து அவருக்கு பதவி ஏதாவது கொடுத்தாங்களா? வழி இல்லாம தான் போயிட்டு இருக்காரு. எஸ் சார். சார் வந்து சேர்ந்திருக்கல ஒரு பீடனா பரவாயில்ல, 5 பீடைகளா இருந்தா, 5 சகுனி சகடைகள், பான்பராக் ரவி ஒருத்தனாவது நல்லவனா இருந்தா பரவாயில்ல சார். நாங்க இருந்தாங்க 4 பேரும் நல்லவங்க, 4 பேரையும் வெளியே தள்ளிட்டாங்க. அழகா பூ மாதிரி வெளியே தள்ளிட்டாங்க. இப்ப சகுனி சகடைகளும் பான்பராக் ரவியும் கள்ள லாட்ரி, திருட்டு லாட்ரி, திருட்டு வழியில வந்தவங்க என்ன செய்வாங்கன்னு நீங்க சொல்லுங்க. மக்களுக்கு என்ன செய்வாங்கன்னு நீங்க சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் சார். விஜய் மேல இவ்வளவு அடுக்கடுக்கா குற்றச்சாட்டு வைக்கீங்க. அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு தான் நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கீங்க சார். இருக்கும்போது ஆமா, இதை ஒரு கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. பழிய சொல்றேன். ஒருத்த கூட வேலை பார்த்துட்டு இருக்கேன், வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வேலை பார்த்து அவனுக்கு தான் ஊழியனுக்கு உண்மையாக தான் இருப்பேன், உண்மையாக தான் இருந்தேன். அவங்க எல்லா மேடையிலையும் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு காலகட்டத்துக்கு பிறகு எவனையும் காப்பாற்ற மாட்டார். 42 வரை என்னைக்கு செத்த இடத்துல இருந்து 100 மைல் ரேஸில் ஓடினாரோ அத்தனை பத்திரிகைகளும் துரத்துறீங்க. என்னைக்கு அன்னைக்கு ஓடினாரோ அன்னைக்கே இவர் இந்த நாட்டுக்கு அன்ஃபிட். நிற்கணும் சார். என் உயிர் போனால் பரவாயில்ல, என்ன நேடி வந்த என் ரசிகன் முக்கியம், என் தொண்டன் முக்கியம். அங்கே இருந்து நான் என்ன சொல்லியிருப்பேன் சார், இந்த டைலாக் சொல்லியிருப்பேன், உசுறு என் மசுருக்கு சமம் நீ சொல்லியிருப்பேன் கூட இருந்து. நான் பிஏ இருந்திருப்போம்னா ஓட விட்டுருக்க மாட்டேன். ஆசை எதுக்கு சார்? ரசிகன் நான் நல்லா தான் இருக்கிறேன். இன்னைக்கு 100 வருஷத்துக்கு என்னால் வேலை பார்க்குறாங்க சார். நான் உழைப்பாளி சார். என் கூட வந்து எங்கள் ஊரில் வந்து பாருங்க, இல்லை சென்னையில் கேட்டு பாருங்க, எவன் குடும்பத்தையும் அழிச்சது கிடையாது. என்னால் 100 வருஷம் சென்னையிலையும் வாழ்ந்துட்டு இருக்கான், இங்கேயும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் என் கூட வந்திருக்காங்க, யார்ட்டையும் வேணாலும் கேட்டு பாருங்க, இல்லை எங்கள் ஊரில் வந்து விசாரிச்சு பாருங்க. எனக்கும் ஊர் இந்த ஊர் தான், அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா காயப்படுத்துறாரு கூட இருந்து. நான் என்ன மட்டும் இல்லை, அத்தனை பேரையும் நல்லவங்களை துரத்திட்டாரு சார். இவங்க திரும்ப வந்து ஒரு நடிகன்கிற ஒரு மாயை இருக்கு இல்லையா, ஒரு போலி இருக்கு இல்லையா, இந்த போலியை நம்பி ஏழைகள் சார், பாவம் சார், அப்பாவிகள். நான் ஒரு தடவை அடித்தோம்னா 100 தடவை அடிக்கிற மாதிரி. அது வந்து ரஜினி சார் சொன்னது, ஒரு யார் அடித்தா பொறி கலங்குமா அவன் பேர் தமிழ்னு சொன்னா இவன் பெரிய வீரன் போலுக்கு. ஒருத்தர் சொல்கிறா ஒரு பொம்பளை, அதாவது திருப்பாச்சி படத்தில் அந்த அண்ணன் வந்து தங்கச்சிக்காக அந்த ரவுடிகளெல்லாம் அழிச்சுருவார்லானே, அதனால அவர் நல்லவர். படத்தை பார்த்து, அது படம், நிழல் வேற நிஜம் வேற. அவரால் ஒரு ஆளை கூட அடிச்சு தள்ள கூட முடியாது அவரால். கண்டிப்பாக போக மாட்டேன் சார். நானே பாவ விமர்சனம் தேடிட்டு இருக்கேன். இவ்வளவுதான் அவன் கூட இருந்து பாவம் செய்துட்டேன். அந்த பாவத்துக்கு விமர்சனமா ஏதாவது இந்த மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். திரும்ப நீங்களே இந்த கேள்வி கேட்கறீங்க பாத்தீங்களா? ஒரு பெண் அவங்க கூட, நான் சொல்றேன் கேளுங்க சார், ஒரு பெண் ஒய்ஃப் சார், 27 ஆண்டுகள் காதல் மனைவி, 27 ஆண்டுகள் இருந்தவங்க, அவங்கள வந்து ஒரு திமுக கட்சிக்காரன் வந்து மாற்றி போய், இல்லை வேற ஒரு கட்சிக்காரங்க அவங்கள வந்து மனசை மாற்றி அவங்கள கூட்டிட்டு போடுறாங்க சார். அவரோட இந்த தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வந்து அவர் அரசியல் ரீதியாக அவருக்கு எதிராக எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா? தனிப்பட்ட வாழ்க்கை கண்டிப்பாக சார். நீங்கள் உங்கள் அப்பனை பார்க்கல, உங்கள் பிள்ளைய பார்க்கல, உங்கள் வீட்டை பார்க்கல, உங்கள் குடும்பத்தை பார்க்கல, உங்கள் தெருவை பார்க்கல. நீ வந்து பறந்து போய் மக்களுக்கெல்லாம் நல்லது செய்து, மக்களெல்லாம் வளர்த்து, மக்களுக்கெல்லாம் எல்லாம் நல்லது செய்துருவாரு நீ நம்புறோம். நம்ம கூட்டம் போகும், அதுக்கு நான் சொல்கிறேன் சார். ஒரு நடிகர் சார், ஒரு நடிகை யாராவது ஒரு குல்கு சில்கு இல்கு இப்போ ஏதாவது நயன்தாராவை எந்த நடிகை வரட்டு சார், கூட்டம் கூட தான் செய்யும் சார். அது இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன் இவன் அவனில் கிடையாது. எல்லா கட்சிக்காரனும் விஜய் வரட்டும் பார்க்க போவோம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒவ்வொரு இடத்துலையும் கேட்குறேன், திமுக கட்சிக்காரன் போவான், அதிமுகவும் போவான், பிஜேபிக்காரங்க போவாங்க, காங்கிரஸ்காரங்க போவாங்க. எல்லா கட்சிக்காரும் ஒரு நடிகர் வந்தால், ஒரு வேலை தோட்ட வேலை பார்க்குறவங்க, இந்த வேலை ஏதாவது ஒரு நேரடியாக பார்க்க முடியாத ஒரு நடிகரை, ஒரு கதாநாயகன், பெரிய கதாநாயகன் சார். அதனால அது அவ்வளோ ஓட்டாயிடுமா?
அவர் 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 பின்னாடி இவ்வளவு பேர் நாங்க உயிரே கொடுப்போம்னு சொல்லவங்க நிக்காது. யாரு? அது சரியா தப்பாங்கிறது வேற. அவரால அவுட்கம் என்ன இருக்கும்? இந்த ஒரு 10-15 பேர் 4 அவரோட ரோல் என்னவா இருக்கும்? அதை சொல்றேன் சார். ஒரு 10 பேர் நின்றுட்டு நான் அதை அப்படி பண்ணிடுவேன், என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் முக்கியம், இவங்கெல்லாம் இப்படி பேசின உடனே இந்த நாடு மக்கள்லாம் திரும்பி கலாச்சாரத்தெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. இல்ல அவுட்கம் என்னவா இருக்கும் நீங்க ஒரு அவுட்கம் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச 234 தொகுதியில விஜய் முதல் அத்தனை பேரும் டெபாசிட் இழப்பார்கள். 234 தொகுதியிலும் டெபாசிட் போகலைன்னா பிடி செல்வகுமார் யாருன்னு நீங்க கேளுங்க சார். சார் இந்த விஜய் ஊழல்வாதியா அந்த சித்தரிக்கிறது அமலாக்கத்துறை சோதனை